Yeah, welcome students. So இப்போ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சிபிஎஸ்இ போர்டில் கிளாஸ் 10th அண்ட் 12th சாம்பிள் கொஸ்டின் பேப்பர் 2024-25 அகாடமிக் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த வீடியோவில் கிளாஸ் 10th சாம்பிள் கொஸ்டின் பேப்பர் ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் கொஸ்டின் பேப்பரோட 1 marks, தட் மீன்ஸ் எம்சிக்யூ அண்ட் அசெஷன் ரீசனிங் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். அப்கமிங் வீடியோவில் அடுத்த வீடியோவில் வெரி ஷார்ட் ஆன்சர், அப்புறம் ஷார்ட் ஆன்சர், லாங் ஆன்சர், கேஸ் ஸ்டடி எல்லாம் அடுத்தடுத்த வீடியோஸ்ல பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த வீடியோவில் எம்சிக்யூ அண்ட் அசெஷன் ரீசனிங் ஃபுல்லா பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. எல்லா 1 மார்க் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஐடியா கிடைச்சிடும். 1 மார்க்ஸ் எல்லாம் எப்படி கேட்பாங்க அப்படின்றது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடும். ஸோ பிரீஃபா இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் செக்ஷன் ஏல என்ன கேட்டிருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், the graph of a quadratic polynomial p of x passes through the points minus 6, 0, 0, minus 30, 4, minus 20 and 6, 0. The zeros of the polynomial are அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ எப்பயுமே இந்த இடத்துல பி ஆஃப் எக்ஸ் அப்படின்னு வந்ததுனாவே ஸோ உங்களுக்கு ஜீரோஸ் ஆஃப் த பாலினாமியல் எங்க வரும் அப்படின்னா இப்போ இந்த இடத்துல ஒய்யோட வேல்யூ உங்களுக்கு 0 வரும். ஸோ அப்படிதான் ஜீரோஸ் ஆஃப் த பாலினாமியல் வரும். ஸோ இப்போ நமக்கு இங்க என்ன இருக்கு, the graph of a quadratic polynomial, so p of x passes through the point minus 6, 0, 0, minus 30, 4, minus 20 and 6, 0. மொத்தம் 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 4 பாயிண்ட் முதல்ல எழுதிக்காங்க. ஓகே, ஸோ 4 பாயிண்ட் என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் minus 6, 0, செகண்ட் வந்து 0, minus 30, ஸோ தேர்ட் பாயிண்ட் வந்து 4, minus 20, அடுத்து 6, 0. ஸோ இப்போ கொஸ்டின்ல உங்களுக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா கிராஃப் ஆஃப் ஏ குவாட்ராட்டிக் பாலினாமியல் பி ஆஃப் எக்ஸ் பாசஸ். ஸோ இந்த மாதிரி பி ஆஃப் எக்ஸ் அப்படின்னு உங்களுக்கு வந்ததுனாவே கண்டிப்பா எனக்கு என்ன இருக்கணும், ஒய்யோட வேல்யூ 0வா இருக்கும். ஸோ ஒய்யோட வேல்யூ 0வா இருக்கும். ஓகே, ஸோ இந்த கிராஃப் அப்ராக்சிமேட்டா இப்போ நான் பிளாட் பண்ண போறேன். ஸோ இப்படி கிராஃப் பிளாட் பண்ணும்போது நமக்கு என்ன வரும், minus 6, 0. ஸோ minus 6, 0ன்றது அப்ராக்சிமேட்டா எடுத்துக்கோங்க. அடுத்து பிளஸ் 6, 0ன்றது இங்க வரும். அடுத்து 0, minus 30. ஸோ 0, minus 30ன்றது அப்ராக்சிமேட்டா உங்களுக்கு கீழே வரும். அடுத்து 4, minus 20. ஸோ 4, minus 20ன்றது ஸோ அப்ராக்சிமேட்டா இங்க வரும்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இது மாதிரி உங்களுக்கு கர்வ் வருது. இப்ப நமக்கு எந்தெந்த இடத்துல அவங்க கேட்டிருக்கிறது கொஸ்டின்ல ஜீரோஸ் ஆஃப் த பாலினாமியல் கேட்கறாங்க. இப்ப எங்கெங்க ஜீரோஸ் ஆஃப் த பாலினாமியல் இருக்கு, 1 minus 6, 0, அடுத்து பிளஸ் 6, 0. ஏன்னா பி ஆஃப் எக்ஸ்ன்னு கொடுத்துருக்கிறதுனால நமக்கு ஒய்யோட வேல்யூ 0 வர்றத நமக்கு ஜீரோஸ் ஆஃப் த பாலினாமியல். அப்ப minus 6, 0, 1 பிளஸ் 6, 0, 1. இப்ப ஜீரோஸ் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு கேட்கறாங்க. அப்ப ஜீரோஸ் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் இங்க வந்து பி ஆஃப் எக்ஸ்ன்னு கேட்கறாங்க. ஸோ ஜீரோஸ் ஆஃப் பி ஆஃப் எக்ஸ் ஆர், சோ எந்தெந்த பாயிண்ட் எனக்கு இருக்குன்னு பாருங்க. எக்ஸ் ஆக்சிஸ்ல எந்த பாயிண்ட் இருக்கு, ஒன்னு -6 இருக்கு, அடுத்து இங்க பாத்தீங்கன்னா 6. இதுதான் ஜீரோஸ் ஆஃப் பி ஆஃப் எக்ஸ். இன்கேஸ் இங்க வேற ஏதாவது இன்னொரு பாயிண்ட் இருந்தாலும் -6, 6, 4 இருக்கும். பட் இந்த இடத்துல எனக்கு கொடுத்துருக்கிற பாயிண்ட்ல ஜீரோஸ் ஆஃப் பி ஆஃப் எக்ஸ் இது 2 தான். இப்ப அதுல நமக்கு எக்ஸோட பாயிண்ட் மட்டும் தான் நம்ம எடுத்து எழுதணும். அதுதான் ஜீரோஸ் ஆஃப் பி ஆஃப் எக்ஸ். சோ அப்ப -6, 6. சோ அப்ப உங்களுக்கு எதாவது ஆப்ஷன் இங்க பாருங்க. சோ ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஆப்ஷன் டி தான் ஆன்சர். ஆப்ஷன் டி -6, 6. புரியுதுங்களாப்பா? ஸோ நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க. The value of k for which the system of equations 3x minus ky equal to 7 and 6x plus 10y equal to 3 is inconsistent அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு கண்டிஷன் கேட்டிருக்காங்க k ஓட வேல்யூ. ஸோ நமக்கு முதல்ல இன்கன்சிஸ்டன்ட் அப்படின்னா என்ன கண்டிஷன் வரும்ன்றது நமக்கு தெரியும். ஸோ இன்கன்சிஸ்டன்டோட கண்டிஷன் என்னது, a1 by a2 equal to b1 by b2 not equal to c1 by c2. இதான் கண்டிஷன். ஸோ இப்போ இந்த கண்டிஷன்ல நீங்க சப்ஸ்டியூட் பண்ணி தான் கேவோட வேல்யூ பண்ணும். சரிங்களா? ஸோ இப்போ முதல்ல ஈக்குவேஷன் என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்க செகண்ட் கொஸ்டினுக்கு. ஸோ செகண்ட் கொஸ்டினுக்கு ஸோ ஈக்குவேஷன் 3x minus ky equal to 7, அடுத்து 6x plus 10y equal to 3. ஓகே, ஸோ கண்டிஷன் உங்களுக்கு கொடுத்துருக்கிறது என்னது, இன்கன்சிஸ்டன்ட். ஸோ இன்கன்சிஸ்டன்ட்டுக்கு நமக்கு என்ன வரும் அப்படின்னு கேட்கிறாரு. ஸோ இன்கன்சிஸ்டன்டோட கண்டிஷன் என்னது, நமக்கு a1 by a2 equal to b1 by b2 and not equal to c1 by c2. இதான் கண்டிஷன். ஓகே, ஸோ இது a1, ஸோ இது b1, ஸோ இது c1, அடுத்து a2, ஸோ இது b2, அடுத்து c2. இப்போ a1 by a2, ஸோ a1 by a2 என்ன வந்துடும், 3 divided by 6 equal to b1 divided by b2. ஸோ b1 ஓட வேல்யூ என்ன இருக்கு, minus k இருக்கு. ஸோ minus k divided by b2, ஸோ 10. ஓகே, equal to c1 by c2. ஸோ c1 by c2 னா 7 divided by 3. ஓகே, ஸோ கேன்சல் பண்ணீங்கன்னா 1 3s are 3, 2 3s are 6.
ஓகே, ஸோ நாட் ஈக்குவல் டு C1 by C2. அப்போ இது வந்து நாட் ஈக்குவல் டு, ஏன்னா கண்டிஷனே இதுதான், A1 by A2 ஈக்குவல் நாட் ஈக்குவல் டு C1 by C2. இப்போ இங்க நமக்கு என்ன இருக்கு? ஸோ 1 by 2 ஈக்குவல் டு மைனஸ் K by 10. ஓகே, ஸோ இது மாதிரி இருந்ததுன்னா ஃபர்ஸ்ட் நம்ம டினாமினேட்டர் டைரக்டா கேன்சல் பண்ணலாம், ஏன்னா ஈக்குவல் டு சிம்பிள் இருக்கு. ஸோ ஈக்குவல் டு சிம்பிள் இருந்தால் டினாமினேட்டர் டைரக்டா கேன்சல் பண்ணுவீங்க. ஸோ 1 2s are 2, 5 2s are 10. ஓகே, ஸோ அப்போ என்ன வந்துடும்? 1 by 1 ஈக்குவல் டு மைனஸ் K by 5. ஓகே, ஸோ இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணா உங்களுக்கு கேவோட வேல்யூ என்ன வந்துடும் பாருங்க, -5. ஸோ இதுதான் ஆன்சர். ஓகே, ஸோ அப்போ என்ன ஆப்ஷன் வரும் பாருங்க செகண்ட் கொஸ்டினுக்கு. ஸோ செகண்ட் கொஸ்டின் K ஈக்குவல் டு -5. ஸோ செகண்ட் கொஸ்டினுக்கு ஸோ ஆப்ஷன் பி தான் உங்களுக்கு ஆன்சர். புரியுதுங்களா? ஸோ இன்கன்சிஸ்டன்டோட கண்டிஷன் எடுத்து எழுதிக்கோங்க. A1 by A2, B1 by B2, C1 by C2 வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணி போடுங்க. சரிங்களா? அடுத்து தேர்ட் கொஸ்டின் பாருங்க என்ன கேட்டிருக்காங்க. ஸோ தேர்ட் கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் நாட் ட்ரூ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எது வந்து இதுல ட்ரூ இல்லைன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ என்னென்ன சொல்றாங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் கண்டிஷன், a number of sequence can be drawn at any points on the circle அப்படின்னு சொல்றாங்க. ஸோ உங்களுக்கு சீக்கண்ட் அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஸோ சீக்கண்ட் அப்படின்னா என்னது? ஒரு சர்க்கிள் இருக்கு அப்படின்னா ஒரு பாயிண்ட்ல டச் ஆச்சுன்னா இது பேரு டேஞ்சன்ட், இதே நம்ம 2 பாயிண்ட்ல டச் ஆச்சுன்னா சீக்கண்ட். அவங்க கொஸ்டின் சொல்றது a number of secant can be drawn at any points. எங்க வேணாலும் கண்டிப்பா நம்ம டிரா பண்ணலாம். ஸோ இங்கேயும் டிரா பண்ணலாம், ஸோ இங்கேயும் டிரா பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அப் வந்து கண்டிப்பா நமக்கு என்னதான் ட்ரூ. a number of secants can be drawn at any points on the circle, true. B, only one tangent can be drawn at any points on the circle. எஸ், இதுவும் ட்ரூ தான் கண்டிப்பா. ஸோ கண்டிப்பா உங்களுக்கு ஒரே ஒரு டேஞ்சன்ட் மட்டும்தான் ஒரு சர்க்கிள்ல டிரா பண்ண முடியும். ஒரு சர்க்கிள் இருக்குன்னா கண்டிப்பா ஒரு டேஞ்சன்ட் மட்டும்தான் டிரா பண்ண முடியும். ஸோ இது பி. அடுத்து சி கொஸ்டின் பாருங்க. A chart is a line segment joining any 2 points of circle. Yes, இதுதான் definition. சார்ட்டோட definition இதுதான். So a chart is a line segment joining any 2 points on the circle. So சர்க்கிள்ல எந்த இடத்துல நம்ம டிரா பண்ணாலும் இது பேர் தான் நம்ம சொல்லுவோம் சார்ட்னு சொல்லுவோம். இதே சென்டர்ல டிரா பண்ணா இது பேர் நம்ம டயாமீட்டர். ஓகே, இந்த சார்ட்டுக்கு வந்து கரெக்டா சென்டர்ல வந்தா மட்டும் நமக்கு டயாமீட்டர், மத்த எந்த இடத்துல டிரா பண்ணாலும் நமக்கு என்னது சார்ட்னு சொல்லுவோம். ஓகே, அடுத்து டி கொஸ்டின் என்ன கொடுத்திருக்காங்க, ட்ரூ. From a point inside a circle, only 2 tangents can be drawn. ஓகே, ஸோ இந்த பாயிண்ட் பாருங்க. ஒரு சர்க்கிள்குள்ள கண்டிப்பா நம்ம 2 tangents டிரா பண்ண முடியும்னு சொல்றாங்க. ஸோ இது ஃபால்ஸ். ஏன்? ஒரு சர்க்கிள்குள்ள கண்டிப்பா நம்மளால உள்ள டேஞ்சன்ட் எதுவுமே நம்மளால டிரா பண்ண முடியாது. ஒரு சர்க்கிள்குள்ள டேஞ்சன்ட் இருந்தது டிரா பண்ண முடியாது. லிசன் பண்ணுங்க. ஆப்ஷன் டி. இப்ப கொஸ்டின்ல என்ன சொல்றாங்கன்னா ஒரு சர்க்கிள்குள்ள 2 டேஞ்சன்ட் டிரா பண்றான்னு சொல்றாங்க. கண்டிப்பா நம்ம சர்க்கிள்குள்ள டேஞ்சன்டே டிரா பண்ண முடியாது. சர்க்கிளுக்கு வெளியே தான் டிரா பண்ணணும். ஆக்சுவலா டேஞ்சன்ட் என்னது? ஒரு சர்க்கிள்ல ஒரு லைன்ல பாயிண்ட், ஒரு பாயிண்ட்ல மீட் ஆகுது தான் டேஞ்சன்ட். அப்ப ஒரு பாயிண்ட்ல மீட் ஆகுது எப்படி நம்ம சர்க்கிள்குள்ள போட முடியும்? கண்டிப்பா பாசிபிளே இல்லை. ஓகே, சோ அப்ப கண்டிப்பா நமக்கு ஆப்ஷன் டி தான் என்ன சொல்றாங்க, ஃபால்ஸ். ஏன்னா அவங்க தான் என்ன சொல்றாங்க, ஆப்ஷன் டிக்கு உள்ள போடலாம் அப்படின்றாங்க டேஞ்சன்ட். ஒரு சர்க்கிளுக்குள்ள நிறைய டேஞ்சன்ட் போடலாம். சோ ஆப்ஷன் டி தான் உங்களுக்கு ஃபால்ஸ். ஓகே, சோ அப்ப ஆன்சர் என்னது? ஆப்ஷன் டி தான் உங்களுக்கு ஆன்சர். மற்றது எல்லாமே ட்ரூ தான். சரிங்களா? நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஸ்டின் பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க. If nth term of an AP is 7n minus 4, then the common difference of an AP அப்படின்னு கேட்கறாங்க. ஸோ ஏஎன்னோட வேல்யூ 7n minus 4 கொடுத்துருக்காங்க. இப்போ அடுத்து என்ன கேட்கறாங்க, காமன் டிஃபரன்ஸ் ஆஃப் த ஏபின்னு கேட்கறாங்க. ஸோ லிசன் பண்ணுங்க. ஸோ ஏஎன் ஈக்குவல் டு 7n minus 4. இப்போ காமன் டிஃபரன்ஸ் கேட்கறாங்க. நம்ம எண்ணுக்கு பதிலாக 1 2 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா டிஃபரன்ஸ் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அப்போ என்னோட வேல்யூ 1. அப்போ 7 into 1 minus 4. ஸோ 7 minus 4 3. அடுத்து என்னோட வேல்யூ 2. ஸோ 7 minus 1 into 2 minus 4. ஸோ 14 minus 4 10. 4. இதை வச்சு நம்ம டிஃபரன்ஸ் கரெக்டாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ டி இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்னது, A2 minus A. அப்போ A2 ஓட வேல்யூ உங்களுக்கு என்னது, ஸோ 10. A1 ஓட வேல்யூ 3. ஸோ 10 minus 3 is equal to 7. இப்போ 7 தான் ஆன்சர். ஸோ அப்போ 7 எந்த ஆப்ஷன் இருக்குன்னு பாருங்க, ஆப்ஷன் ஏ. ஸோ ஆப்ஷன் ஏ தான் உங்களுக்கு ஆன்சர். ஸோ ஆப்ஷன் ஏ 7. சரிங்களா? நெக்ஸ்ட் ஃபிஃப்த் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க பாருங்க. The radius of the base of a right circular cone and the radius of a sphere are each 5 cm in length. If the volume of a cone is equal to volume of a sphere, then the height of a cone is கேட்கறாங்க. ஸோ இப்போ கொஸ்டின்ல என்ன கேட்கறாங்கன்னா, ரேடியஸ் ஆஃப் ஏ கோனும் ரேடியஸ் ஆஃப் ஏ ஸ்பியரும் உங்களுக்கு என்ன சொல்றாங்க, 5 cm in length கொடுத்துட்டாங்க. கண்டிஷன் என்னன்னா, வால்யூம் ஆஃப் ஏ கோனும் வால்யூம் ஆஃப் ஏ ஸ்பியரும் ஈக்குவலா இருக்கும்போது உங்களுக்கு ஹைட் ஆஃப் ஏ கோன் என்ன அப்படின்றத கொஸ்டின். சரிங்களா?
இப்போ என்னென்ன முதல்ல இந்த கண்டிஷன் ஈக்குவல்ன்றது எடுத்து எழுதிக்கலாம். வால்யூம் ஆஃப் யூ கோன் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் யூ ஸ்பியர். அப்போ வால்யூம் ஆஃப் யூ கோன் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் யூ ஸ்பியர் ஃபார்முலா தெரியும் நமக்கு. வால்யூம் ஆஃப் யூ கோன் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் யூ ஸ்பியர். ஓகே. ஸோ அப்போ வால்யூம் ஆஃப் யூ கோனோட ஃபார்முலா உங்களுக்கு என்னது? 1/3 பை ஆர் ஸ்கொயர் ஹெச். அடுத்து 4/3 பை ஆர் கியூ. ஓகே. ஸோ இப்போ நம்ம ஈக்குவல்ன்றதுனால இது கேன்சல் பண்ணிடலாம். நம்ம ரிமைனிங் இருக்கிறத மட்டும் தான் ஃபைன் பண்ண போறோம். இப்போ கொஸ்டின்ல கேட்கறது ஹெச்சோட வேல்யூ தான் உங்களுக்கு கேட்கறாங்க. அப்போ கண்டிப்பா டினாமினேட்டர்ல 3 இருக்கு. ஸோ இங்கேயும் 3 இருக்கு, கேன்சல். அதே மாதிரி இங்க ஈக்குவல் டு பை இருக்கு. ஸோ இங்கேயும் பை இருக்கு, கேன்சல். இப்போ இது ரெண்டு வச்சு தான் நம்ம ஈக்குவல் பண்ண போறோம். ஓகே. ஸோ இப்போ எனக்கு என்னது? ஆரோட வேல்யூ கொஸ்டின்ல 5 கொடுத்துட்டாங்க. அப்போ ஆரோட வேல்யூ 5னா ஸோ 5 ஸ்கொயர். அடுத்து என்ன இருக்கு? ஹெச் ஈக்குவல் டு அடுத்து என்ன இருக்கு? 4 இருக்கு இன்டூ 5 கியூப் இருக்கு. அப்ப கண்டிப்பா இந்த இடத்துல 5 ஸ்கொயர் நம்ம கேன்சல் பண்ணிடலாம். கியூப்ல வந்து ஒரு ஸ்கொயர் மட்டும் போயிடும். அப்ப ரிமைனிங் என்ன மட்டும் இருக்கும்? ஒரே ஒரு 5 மட்டும். ஏன்னா இங்க ஸ்கொயர் இருக்கிறதுனால ஸ்கொயர் கேன்சல் ஆயிடும், ஒரு 5 மட்டும் இருக்கும். அப்போ ஹெச் இஸ் ஈக்குவல் டு ரிமைனிங் என்ன மட்டும் இருக்கும் உங்களுக்கு? 4 அண்ட் 5 இருக்கும். ஸோ அப்போ 4 இன்டூ 5 உங்களுக்கு என்னது? 20. ஸோ அப்போ ஹெச்சோட வேல்யூ உங்களுக்கு என்னது? 20. ஸோ அப்போ ஆன்சர் என்ன வரும்னு பாருங்க 5th கொஸ்டினுக்கு. ஸோ ஹெச்சோட வேல்யூ 20னா ஸோ ஆப்ஷன் பி தான் உங்களுக்கு ஆன்சர். சரிங்களா? ஸ்டூடெண்ட்ஸ் எல்லா என்சிஆர்டி சொல்யூஷன்ஸ் டாப் டு பாட்டம் எல்லா சாப்டருக்கும் தனித்தனியா என்னோட சேனல்ல போட்டிருப்பேன். இதோட லிங்க் எல்லாமே பாத்தீங்கன்னா கம்யூனிட்டி டேப்லயோ இல்ல பிளேலிஸ்ட்லயோ போனீங்கனாலும் உங்களுக்கு கம்யூனிட்டி டேப் போங்க. அதுல சாப்டர் வைஸ் ஒரு சாப்டருக்கு தனித்தனியா லிங்க் விட்டுருப்பேன். அதுல எல்லா சாப்டருக்கும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ப்ரீவியஸ் இயர் போர்டு எக்ஸாம் கொஸ்டின்ஸ், 1 மார்க்ஸ், கேஸ் ஸ்டடி இது எல்லாமே என்னோட சேனல்ல உங்களுக்கு போஸ்ட் பண்ணிருப்பேன். நீங்க அது எல்லாமே எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் 6th கொஸ்டின் பாருங்க. If tan theta is equal to 5/2, then 4 sin theta plus cos theta divided by 4 sin theta minus cos theta equal to சொல்றாங்க. So 6th question பாருங்க. If tan theta is equal to 5/2. So கொடுத்திருக்கிறது if tan theta equal to 5/2 கொடுத்துட்டாங்க. So இப்போ என்ன ஃபைண்ட் பண்ண சொல்றாங்கன்னு பாருங்க. So 4 sin theta plus cos theta divided by 4 sin theta மைனஸ் காஸ் தீட்டா. அப்ப நமக்கு இந்த இடத்துல என்ன தேவை? சைன் தீட்டாவும் காஸ் தீட்டாவும் தேவை. அப்போ முதல்ல நமக்கு tan தீட்டாவோட வேல்யூ என்னன்னு கொடுத்துட்டாங்க? 5/2 கொடுத்துட்டாங்க. ஸோ tan தீட்டாவோட ஃபார்முலா உங்களுக்கு என்னது? ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் சைட். ஸோ இங்க தான் தீட்டா. ஸோ அப்போ ஆப்போசிட் சைடுன்றது என்னது? 5. ஸோ அட்ஜசன்ட் சைடுன்றது என்னது? 2. ஸோ இது ஏபிசின்னு எடுத்துக்கலாம். ஓகே. இப்போ நமக்கு ஹைபாட்டன்யூஸ் சைடு தெரியும். ஹைபாட்டன்யூஸ் சைடு தெரிஞ்சாதான் போட முடியும். ஸோ ஹைபாட்டன்யூஸ் சைடுன்றது என்னது? ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் பிளஸ் பிசி ஸ்கொயர். So AB square plus BC square. So AC square is equal to என்னது? AB square என்றது 5 square plus 2 square. So 5 square என்றது 25 plus 2 square என்றது 4. So 25 plus 4 உங்களுக்கு என்னது? 29. So AC square ஓட வேல்யூ 29 தான். அப்ப AC ஓட வேல்யூ உங்களுக்கு என்னது? √29. ஓகே. So இதான் அப்ப உங்களுக்கு unknown value. So இந்த இடத்துல √29. இப்போ 1 by 1 ஃபைண்ட் பண்ணுங்க. ஸோ இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 4 சைன் தீட்டா. சைன் தீட்டாவோட ஃபார்முலா என்னது நமக்கு? ஆப்போசிட் சைட் பை ஹைபாட்டன்யூஸ். ஸோ இது ஆப்போசிட், ஸோ இது அட்ஜசன்ட், ஸோ இது ஹைபாட்டன்யூஸ். ஸோ சைன் தீட்டான்றது உங்களுக்கு ஆப்போசிட் சைட் பை ஹைபாட்டன்யூஸ். ஸோ ஆப்போசிட் டிவைடட் பை ஹைபாட்டன்யூஸ். அடுத்து பிளஸ் காஸ் தீட்டா அட்ஜசன்ட் சைட் பை ஹைபாட்டன்யூஸ். ஸோ அட்ஜசன்ட் வந்து 2 டிவைடட் பை √29. ஸோ டிவைடட் பை 4 sin theta again 5 by √29. Okay. So அடுத்து minus cos theta. So 2 by √29. Okay. So இப்போ இது எல்லாத்தையும் சிம்பிளை பண்ணுங்க. So 4 into 5 20 by √29. அடுத்து plus 2 by √29. அடுத்து 4 into 5 20 by √29. அடுத்து minus 2 by √29. Okay. So இப்போ ஆட்டோமேட்டிக்கா டினாமினேட்டர் ஃபுல்லா உங்களுக்கு கேன்சல் ஆயிடும். So 20 plus 2 divided by √29. Again 20 minus 2 divided by √29. √29 cancel. அப்ப ரிமைனிங் என்ன மட்டும் இருக்கும் உங்களுக்கு? 20 plus 2 22, 20 minus 2. ஸோ இப்போ இதை கேன்சல் பண்ணுங்க. 2 வால 2 டேபிள்ல கேன்சல் பண்ணீங்களா? 11 2s are 22, 9 2s are 8. புரியுதுங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஸோ அப்போ உங்களுக்கு ஆப்ஷன் என்ன வரும்னு பாருங்க 6th கொஸ்டினுக்கு. 6th கொஸ்டினுக்கு ஸோ ஆப்ஷன் ஏ. ஸோ 11/9 ஆன்சர். ஸோ ஆப்ஷன் ஏ 11/9. புரியுதுங்களா?
ஸோ நெக்ஸ்ட் 7th கொஸ்டின் பாருங்க என்ன கேட்டிருக்காங்க. In the given figure, a tangent has been drawn at a point P on the circle centered at O. ஒரு டயக்ராம் கொடுத்து ஆங்கிள் டிபிக்யூ கொடுத்துருக்கிற வேல்யூ வந்து 110 கொடுத்துட்டாங்க. அடுத்து தென் ஆங்கிள் பிஓக்யூ ஈக்குவல் டு என்னன்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ ஒரு ஃபிகர்ல ஒரு டேஞ்சன்ட் டிரா பண்ணிருக்காங்க அட் ஏ பாயிண்ட் பில அந்த சர்க்கிள் சென்டர்ட் அட் ஓல. இப்போ இந்த இடத்துல டிபிக்யூவோட வேல்யூ உங்களுக்கு என்னன்னு கொடுத்தாங்க, 110 கொடுத்துட்டாங்க. பிஓக்யூவோட வேல்யூ கேட்கறாங்க. லிசன் பண்ணுங்க. 7th கொஸ்டின் முதல்ல கிளியரா டயக்ராம் டிரா பண்ணிக்கோங்க அவங்க கொடுத்துருக்கிற மாதிரி. ஏன்னா அப்பதான் நம்ம என்ன ஃபைன் பண்ணணுன்றது ஒரு ஐடியா. ஒரு சர்க்கிள் இருக்கு, இது மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இது உங்களுக்கு ஓ, ஸோ இது வந்து கியூ, ஸோ இது ஓகே. ஸோ இப்போ இந்த பார்ட் ஓகே, ஸோ இது வந்து உங்களுக்கு டி. ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல ஆங்கிள் டிபிக்யூ, ஸோ இந்த வேல்யூ வந்து என்னது 110 டிகிரி. ஸோ ஆங்கிள் டிபிக்யூ இஸ் ஈக்குவல் டு 110. ஆங்கிள் டிபிக்யூ ஈக்குவல் டு 110 டிகிரி. ஸோ என்ன கேட்டிருக்காங்க, ஆங்கிள் பிஓக்யூன்றது என்ன கேட்டிருக்காங்க. ஸோ ஆங்கிள் பிஓக்யூ ஈக்குவல் டு என்ன கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இது எப்படி ஃபைன் பண்ணலாம்னு பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ இந்த டிபிக்யூ இதோட வேல்யூ 110 கொடுத்தாங்க. ஓகே, நமக்கு ரேடியஸ் பர்பண்டிகுலர் டு டேஞ்சன்ட் தியரம் 10.1 படிச்சிருப்போம். ஸோ ரேடியஸ் பர்பண்டிகுலர் டு டேஞ்சன்ட்னா இந்த ஓபின்றது நமக்கு ரேடியஸ். அப்ப ரேடியஸ் பர்பண்டிகுலர் டேஞ்சன்ட்னா டிபிஓ. ஸோ தட் மீன்ஸ் இந்த பார்ட் டிபிஓட வேல்யூ வந்து உங்களுக்கு டோட்டலா என்ன வரும், சாரி இந்த 110 அப்படின்றது இது வரைக்கும் வரும். நான் இங்க ஸ்டாப் பண்ணிருக்கேன். ஆக்சுவலா இந்த டயக்ராம் வந்து 110 இது வரைக்கும் 110. சரிங்களா, ஏன்னா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வரைக்கும் உங்களுக்கு 110 வரும். சரிங்களா, இப்ப நம்ம கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க, ஸோ டிபிக்யூ, ஸோ இதோட வேல்யூ உங்களுக்கு என்னன்னு கொடுத்தாங்க 110 டிகிரி. இப்ப பிஓக்யூ கேட்கறாங்க. தட் மீன்ஸ் இந்த பார்ட் என்னன்னு கேட்கறாங்க. ஓகே, ஸோ இப்போ இது எப்படி பண்ணலாம், நம்ம ரேடியஸ் பர்பண்டிகுலர் டு டேஞ்சன்ட் தெரியும். அப்ப ரேடியஸ் பர்பண்டிகுலர் டு டேஞ்சன்ட்னா இல்ல ரேடியஸ்ன்றது ஓபின்றது உங்களுக்கு ரேடியஸ். ஓகே, ஸோ டிபின்றது உங்களுக்கு என்னது டேஞ்சன்ட். அப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு இந்த பார்ட் இது வரைக்கும் இருக்கு பாத்தீங்களா, ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு என்னது 90 டிகிரி. ஏன்னா நமக்கு என்னது ரேடியஸ் பர்பண்டிகுலர் டு டேஞ்சன்ட். அப்ப ரேடியஸ் பர்பண்டிகுலர் டேஞ்சன்ட்னா டிபிஓ. ஸோ டிபிஓவோட ஆங்கிள் உங்களுக்கு என்ன தெரியும், 90 டிகிரி தெரியும். ஏன்னா டேஞ்சன்ட் வந்து டிபி, ஓபின்றது ரேடியஸ். அப்ப டிபிஓவோட ஆங்கிள் 90 டிகிரி. அப்போ இந்த டிபிஓ இல்லாம இங்க செப்பரேட்டா இன்னொன்று இருக்கு, என்னது ஆங்கிள் ஓபிக்யூ தனியா இந்த இடத்துல பியோட வேல்யூ இருக்கு. அப்ப டோட்டல் வேல்யூ 110 டிகிரினா இது 90. அப்ப ரிமைனிங் என்ன இருக்கும், கண்டிப்பா உங்களுக்கு 20 டிகிரி தான் இருக்கும். ஓகே, அப்போ ஆங்கிள் ஓபிக்யூ இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் ஓபிக்யூ இஸ் ஈக்குவல் டு இது என்னது உங்களுக்கு 20 டிகிரி. ஸோ அப்ப இங்க இருக்கு பாத்தீங்களா, டோட்டலா நமக்கு டிபிஓன்றது 90. அப்ப ஆங்கிள் ஓபிக்யூன்றது உங்களுக்கு 20 டிகிரி. ஸோ இப்போ இந்த ஓபிக்யூ 20 டிகிரினா நமக்கு என்னது ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் வந்து நமக்கு என்னது, ஸோ ஈக்குவல் ஆங்கிள்ஸ் ஆப்போசிட் டு ஈக்குவல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். அப்ப இதோட வேல்யூ 20 அப்படின்னா ஆங்கிள்ஸ் ஆப்போசிட் டு ஈக்குவல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். ஸோ அப்ப இங்க ஓபிக்யூ 20னா அடுத்து உங்களுக்கு என்ன வரும், ஓக்யூபியும் 20 டிகிரி தான். ஓகே, நான் சொல்றது புரியுதுங்களா. ஸோ இப்போ இதோட ஆங்கிள் உங்களுக்கு 20, அப்போ இங்கேயும் 20 வந்துடும். அப்போ நமக்கு ஆங்கிள் சம் ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஓபிக்யூ பியோட ஆங்கிள் 20, கியூவோட ஆங்கிள் 20, இப்போ ஓவோட ஆங்கிள் மட்டும் எனக்கு தெரியாது. அப்போ இன் ட்ரையாங்கிள் ஓபிக்யூ ஆங்கிள் சம் ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணீங்கன்னா என்ன வரும், ஃபர்ஸ்ட் ஆங்கிள் பிஓக்யூ எழுதிடலாம், நமக்கு அதுதான் அன்னோன். பிஓக்யூ அடுத்து என்ன வரும், ஓபிக்யூ, ஓபிக்யூ அடுத்து ஓக்யூபி, ஓக்யூபி ஈக்குவல் டு எவ்வளோ 180 டிகிரி. ஓகே, ஸோ இப்போ ஆங்கிள் பிஓக்யூன்றது நமக்கு தெரியாது. பிளஸ் ஓபிக்யூன்றது என்னது 20 பிளஸ் ஓக்யூபின்றது என்னது 20 ஈக்குவல் டு 180 டிகிரி. ஸோ அப்போ ஆங்கிள் பிஓக்யூ பிளஸ் 40 டிகிரி, 20 பிளஸ் 20 40 டிகிரி ஈக்குவல் டு 180 டிகிரி. ஸோ அப்போ ஆங்கிள் பிஓக்யூ இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. ஸோ பிளஸ் 40 ரைட் சைட்ல வந்ததுன்னா மைனஸ் 40. ஸோ அப்போ பிஓக்யூ ஈக்குவல் டு 180 minus 40 140 டிகிரி. ஸோ அப்போ ஆன்சர் என்னது உங்களுக்கு இதுதான் 140 டிகிரி தான் ஆன்சர். ஸோ கொஸ்டின் நம்பர் 7க்கு ஆப்ஷன் சி தான் உங்களுக்கு 140 டிகிரி. ஸோ ஆப்ஷன் சி
140 degree தான் உங்களுக்கு ஆன்சர். புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் எய்த் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க பாருங்க. ஓகே, ஸோ a quadratic polynomial who's having zeros minus root 5 by 2 and plus root 5 by 2 is கேட்டிருக்காங்க. இப்போ இந்த கொஸ்டின் பாருங்க, கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி தான் கேட்டிருப்பாங்க. இப்போ இந்த குவாட்ராட்டிக் பாலினாமியல் ஜீரோஸ் கொடுத்தாங்கன்னா ஜென்ரலா நம்ம என்ன பண்ணுவோம், சம் ஆஃப் ஜீரோஸ் கண்டுபிடிப்போம், ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ் கண்டுபிடிப்போம். ஃபார்முலா என்னது நமக்கு, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் ஜீரோஸ் இன்டு எக்ஸ் பிளஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ் ஈக்குவல் டு 0. இதான் நம்ம டெக்ஸ்ட் புக்ல படிச்சது. இப்போ இங்க ஜீரோஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, மைனஸ் ரூட் 5 by 2 அண்ட் பிளஸ் ரூட் 5 by 2. ஸோ எய்த் கொஸ்டின், ஸோ ஜீரோஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க, மைனஸ் ரூட் 5 by 2. ஸோ ஆல்பான்றது மைனஸ் ரூட் 5 by 2 ஒன்று கொடுத்துருக்காங்க. அடுத்து பீட்டான்றது பிளஸ் ரூட் 5 by 2 ஒன்று கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் சம் ஆஃப் ஜீரோஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ சம் ஆஃப் ஜீரோஸ் ஈக்குவல் டு ஆல்பா பிளஸ் பீட்டா. ஸோ ஆல்பான்றது என்னது, மைனஸ் ரூட் 5 by 2 பிளஸ் பீட்டான்றது என்னது, ரூட் 5 by 2 ஈக்குவல் டு 0. இதுதான் சம் ஆஃப் ஜீரோஸ். அடுத்து ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ் கண்டுபிடிக்கணும். ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ் என்னது, ஆல்பா இன்டு பீட்டா. ஓகே, ஸோ ஆல்பா இன்டு பீட்டானா மைனஸ் ரூட் 5 டிவைடட் பை 2 இன்டு பிளஸ் ரூட் 5 டிவைடட் பை 2. இப்போ மைனஸ் இன்டு பிளஸ், இங்க மைனஸ் இங்க பிளஸ், மைனஸ் வந்து அடுத்து ரூட் 5 இன்டு ரூட் 5 5 வந்துடும். அடுத்து ரூட் 2 இன்டு ரூட் 2 2 வந்துடும். ஓகே, ஸோ ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ் மைனஸ் 5 by 2. ஸோ இப்போ இதோட வேல்யூ ஆக்சுவலா உங்களுக்கு என்னன்னா மைனஸ் பி பை ஏ. இதோட வேல்யூ உங்களுக்கு என்னது, சி பை ஏ. ஏன்னா ஆல்பா பிளஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி பை ஏ அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ் ஈக்குவல் டு உங்களுக்கு என்னது ஃபார்முலா ஆல்பா இன்டு பீட்டா ஈக்குவல் டு சி பை ஏ. இப்போ ஏவோட வேல்யூ நமக்கு கிளியரா தெரிஞ்சு போச்சு, இங்க 2 தான். அப்ப 0 பை எனிதிங் நம்ம எந்த நம்பர் போட்டாலும் கண்டிப்பா நமக்கு 2 தான் வரப்போகுது. அப்போ ஏவோட வேல்யூ 2, பியோட வேல்யூ 0, சியோட வேல்யூ உங்களுக்கு என்னது மைனஸ் 5. ஓகே, ஸோ இப்போ நீங்க குவாட்ராட்டிக் பாலினாமியல் எழுதுங்க. ஸோ குவாட்ராட்டிக் பாலினாமியல்ன்றது என்னது, ஏஎக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் பிஎக்ஸ் பிளஸ் சி ஈக்குவல் டு 0. இப்போ ஏவோட வேல்யூ உங்களுக்கு என்னது 2x ஸ்கொயர், பியோட வேல்யூ இல்ல, ஸோ 0, பிளஸ் சியோட வேல்யூ உங்களுக்கு என்னது மைனஸ் 5 ஈக்குவல் டு 0. ஸோ அப்போ ஆன்சர் உங்களுக்கு என்ன வருதுன்னா 2x ஸ்கொயர் மைனஸ் 5 ஈக்குவல் டு 0. இதுதான் ஆன்சர். பட் ஆனா இந்த 2x ஸ்கொயர் மைனஸ் 5 ஈக்குவல் டு 0ன்ற ஆப்ஷன் நமக்கு இங்க கொடுத்துருக்க மாட்டாங்க. ஆனா இதுல ஒரு சின்ன ட்விஸ்ட் பண்ணிருப்பாங்க. என்னன்னா அந்த 2x ஸ்கொயர் மைனஸ் 5 இங்க 4 ஆல மல்டிப்ளை பண்ணோம்னா இப்ப அந்த கிராஃப்ல குவாட்ராட்டிக் பாலினாமியல் ஈக்குவேஷன் எல்லாமே நமக்கு சேமா தான் இருக்க போகுது. இப்ப இந்த 2x ஸ்கொயர் மைனஸ் 5 4 ஆல மல்டிப்ளை பண்ணோம்னா 8x ஸ்கொயர் மைனஸ் 20 வரும். சோ அப்ப நமக்கு இதுதான் இந்த இடத்துல ஆப்ஷன். புரியுதுங்க என்ன சொல்றேன்ட்டு? இப்ப ஆக்சுவலா நமக்கு 2x ஸ்கொயர் மைனஸ் 5 தான் வருது. இப்ப இந்த 2x ஸ்கொயர் மைனஸ் 5 கூட 4 ஆல மல்டிப்ளை பண்ணோம்னா எனக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும், 4 2s are 8x ஸ்கொயர் மைனஸ் 4 5s are 20 ஈக்குவல் டு 0. இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷன் நீங்க கம்பேர் பண்ணும்போது ரெண்டுமே ஒண்ணுதான். ஸோ 2 இன்டூ 4 5 இன்டூ 4 இது ரெண்டுமே சேம் குவாட்ராட்டிக் பாலினாமியல் ஈக்குவேஷன் தான். அப்போ இந்த இடத்துல நமக்கு 2x ஸ்கொயர் மைனஸ் 5 ஈக்குவல் டு 0 கொடுக்கல. பட் என்ன கொடுத்துருக்காங்க, 8x ஸ்கொயர் மைனஸ் 20 மட்டும் தான் ரிலேட் பண்றாங்க. மற்ற எந்த ஈக்குவேஷனும் கண்டிப்பா வராது, இது மட்டும் தான் வரும். ஸோ அப்போ அந்த 2x ஸ்கொயர் மைனஸ் 5 கூட 4 மல்டிப்ளை பண்ணி அதே ஈக்குவேஷன் குவாட்ராட்டிக் பாலினாமியல் தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதை நீங்க 4 ஆல டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சேம் என்னதான் வரப்போகுது, இந்த ஈக்குவேஷன் 2x ஸ்கொயர் மைனஸ் 5 வரும். இல்ல 4 ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன் கிடைக்கும். ஸோ எப்படி எடுத்துக்கிட்டாலும் ஒண்ணுதான் உங்களுக்கு. அப்ப இதுதான் ஒரு ஆப்ஷன். இதுல கொஸ்டின் நம்பர் 8க்கு ஆப்ஷன் பி தான் ஆன்சர். புரியுதுங்களாப்பா? ஸோ நெக்ஸ்ட் 9th கொஸ்டின் பாருங்க. ஓகே, ஸோ 9th கொஸ்டின், கன்சிடர் தி ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் 45 அப்சர்வேஷன். ஸோ கிளாஸ் இன்டர்வலோட கொடுத்துருக்காங்க, ஃப்ரீக்வன்சி கொடுத்துருக்காங்க, அப்பர் லிமிட் ஆஃப் மீடியம் கிளாஸ் கேட்கறாங்க. ஓகே, ஸோ முதல்ல அப்ப அந்த கிளாஸ் இன்டர்வல் ஃப்ரீக்வன்சி எழுதி நம்ம என்ன பண்ணோம், எல்லா வேல்யூஸும் முதல்ல ஆட் பண்ணி தான் அதுக்கு நம்ம ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்கும். சரிங்களா? ஸோ இப்போ எல்லாத்தையும் முதல்ல ஆட் பண்ணலாம், டோட்டல் டேட்டாஸ் எல்லாத்தையும். ஸோ 9th கொஸ்டின், முதல்ல கிளாஸ் இன்டர்வல் என்ன கொடுத்துருக்காங்க, 0 to 5, 0 to 10, 10 to 20, 20 to 30, 30 to 40, 40 to 50. ஓகே, ஸோ அடுத்து ஃப்ரீக்வன்சி 5, 9, 15, 10, 6. ஓகே, ஸோ இப்போ இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் நீங்க ஆட் பண்ணுங்க ஃப்ரீக்வன்சி. அடுத்து இந்த ஃப்ரீக்வன்சி கூட 1 by 1 எல்லாம் ஆட் பண்ணிட்டு வந்தோம்னா மீடியனுக்கு நம்ம என்ன வரும், 5. ஸோ 5 plus 9 14,
So 14 plus 15, 29. So 29 plus 10, 39. So 39 plus 6, 45. ஓகே. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும் ஃபர்ஸ்ட் இந்த மீடியன் வேல்யூல எங்க மிடில் வேல்யூ இருக்குன்னு பார்க்கணும். அந்த மிடில் வேல்யூ வச்சு தான் நம்ம என்ன பண்ண போறோம், இதை ஃபைண்ட் பண்ண போறோம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். ஓகே. ஸோ 1 by 1 கொடுத்துருக்கிற வேல்யூஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். ஸோ இதுதான் நமக்கு குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி. ஓகே. ஸோ இது ஃப்ரீக்வன்சி, அடுத்து நமக்கு கிடைக்கிறது குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும், 5 9 39 plus 6 45. ஓகே. ஸோ இப்போ இந்த 45 இதான் என்னோட வேல்யூ. ஸோ n is equal to 45. இப்போ n by 2 முதல்ல கண்டுபிடிக்கணும். ஸோ n by 2 னா 45 divided by 2. ஸோ 45 divided by 2 உங்களுக்கு என்னது 22.5. இப்போ இந்த 22.5 எந்த இன்டர்வல்ல வருது அப்படின்னு செக் பண்ணணும். ஸோ இப்போ இந்த 22.5 எனக்கு எங்க வருது, கண்டிப்பா இந்த 22.5 இருக்கணும். இதை விட நியர்பை வேல்யூ கிரேட்டர் வேல்யூவா இருக்கும் குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சில. அப்ப நியர்பை வேல்யூ கிரேட்டர் வேல்யூன்றது எங்க வருது, இந்த இடத்துல தான் வருது 29ல. ஓகே. சோ இப்ப கொஸ்டின்ல அவங்க என்ன கேட்டிருக்காங்க பாருங்க, அப்பர் லிமிட் கேட்டிருக்காங்களா லோயர் லிமிட் கேட்டிருக்காங்க, அப்பர் லிமிட் கேட்டிருக்காங்க. சோ அப்ப இதுல எது உங்களுக்கு லோயர் லிமிட், 20ன்றது லோயர் லிமிட், 30ன்றது தான் அப்பர் லிமிட். அப்ப அப்பர் லிமிட் ஆஃப் மீடியன் கிளாஸ் என்னது உங்களுக்கு, ஆன்சர் 30 தான் ஆன்சர். சோ 30னா சோ ஆப்ஷன் என்ன வருதுன்னு பாருங்க, ஆப்ஷன் சி. சோ ஆப்ஷன் சி அப்படின்றது தான் சோ உங்களுக்கு ஆன்சர், ஆப்ஷன் சி 30. புரியுதுங்களாப்பா? சோ நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 10 பாருங்க. So O is the point of intersection of two chords AB and CD of a circle. Angle BOC 80 degree கொடுத்துட்டாங்க. அடுத்து OA equal to OD கொடுத்துட்டாங்க. Then triangle ODA and triangle OBC are. So condition கொடுத்து இல்லை எது satisfy ஆகும்னு சொல்லி கேட்கிறாங்க. So முதல்ல டயக்ராம் பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க. கொஸ்டின் நம்பர் 10 சர்க்கிள் கொடுத்துருக்காங்க. அந்த சர்க்கிள்ல ஓகே. ஸோ எப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் நமக்கு ஓ. ஸோ ஏ, ஸோ பி, ஸோ சி, ஸோ டி. இப்போ இந்த ரெண்டு பார்ட்டு ஈக்குவல். ஸோ ஓஏன்ற பார்ட்டு ஓடின்ற பார்ட்டு ஓஏன்ற பார்ட்டு ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க. அடுத்து பிஓசி 80 டிகிரின்னு சொல்லிட்டாங்க. ஓகே. ஸோ இது 80 டிகிரி. ஓகே. ஸோ அப்போ பிஓசி 80 டிகிரினா கண்டிப்பா நமக்கு என்னது, வெர்டிகலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். ஸோ இதுவும் 80 டிகிரி தான் இருக்கும். ஸோ அப்போ ஆங்கிள் பிஓசி ஈக்குவல் டு ஆங்கிள் ஏஓடி equal to 80 degree. So இதுதான் உங்களுக்கு என்னது, வெர்டிகலி ஆப்போசிட் ஆங்கிள். அடுத்து நமக்கு என்னது, ஓஏவும் ஓடியும் ஈக்குவல். ஸோ அப்போ ஓஏவும் ஓடியும் ஈக்குவல்னா கண்டிப்பா நமக்கு என்ன ஆகும், ஐசோஸ்லஸ்னா கண்டிப்பா நமக்கு அதோட சைட்ஸ் வந்து ஈக்குவல், கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ஈக்குவல்னா அப்ப என்ன வரும், ஓபியும் ஓசியும் ஈக்குவல். ஸோ ஓஏவும் ஓடியும் ஈக்குவல்னா அதே மாதிரி ஓபியும் ஓசியும் ஈக்குவலா இருக்கும். அப்ப கண்டிப்பா நமக்கு இது என்னது, ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிள். ஓகே. சோ ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிள். சோ ரெண்டு சைடு நமக்கு என்னது, ஈக்குவல், ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிள். அதே மாதிரி அதோட கரஸ்பாண்டிங் சைட்ஸும் உங்களுக்கு ஈக்குவலா இருக்கு. சோ ஆங்கிள்ஸும் ஈக்குவலா இருக்கு, கரஸ்பாண்டிங் சைட்ஸும் ஈக்குவலா இருக்கு. அப்ப ஐசோஸ்லஸும் வந்துடும், அதே மாதிரி சிமிலரும் வரும். சொல்றது புரியுங்களா? அதோட கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ஈக்குவல், அடுத்து கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஈக்குவல். ஸோ அப்போ சைட்ஸ் அண்ட் ஆங்கிள்ஸ் எல்லாமே ஈக்குவலா இருக்கு அப்படின்னா ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிளும் வந்துடும், சிமிலரும். ஸோ அப்போ என்ன வந்துடும், ஆப்ஷன் பி ஐசோஸ்லஸ் அண்ட் சிமிலர். ஸோ ஆப்ஷன் பி ஐசோஸ்லஸ் அண்ட் சிமிலர். புரியுதுங்களாப்பா? ரொம்ப ஈஸியான கான்செப்ட்ஸ் தான் உங்களுக்கு கேட்டிருக்காங்க. நிறைய 1 மார்க் கொஸ்டின் பிகினிங்ல இருந்தே ட்ரை பண்ணுவாங்க, அப்பதான் போர்டு எக்ஸாம் வரும்போது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். சரிங்களா? 11th question பாருங்க. The roots of the quadratic equation x square plus x minus 1 equal to 0 are irrational and distinct, not real, rational and distinct, real and equal கொடுத்திருக்காங்க. ஆக்சுவலா distinct அப்படின்னா டிஃபரெண்ட்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ முதல்ல நம்ம ரூட்ஸ் கண்டுபிடிச்சோம்னா என்ன ஆன்சர் வரும்ன்றது கண்டுபிடிச்சிடலாம். ஸோ என்ன கொடுத்திருக்காங்க 11th கொஸ்டின், எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் மைனஸ் 1 ஈக்குவல் டு 0. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் minus 1 equal to 0. So, இப்போ quadratic formula நமக்கு என்னது, x is equal to minus b plus or minus root of b square minus 4ac divided by 2a. So, இப்போ a ஓட வேல்யூ உங்களுக்கு என்னது 1, b ஓட வேல்யூ 1, c ஓட வேல்யூ minus 1. Okay.
So equal to, so minus b, so minus 1 plus or minus root of b square. So 1 square minus 4ac. 4a ஓட வேல்யூ 1, c ஓட வேல்யூ என்னது minus 1. So divided by 2a. So 2 into a ஓட வேல்யூ 1. Okay, so simplify பண்ணுங்க. So minus 1 plus or minus root of, so 1. So இங்க ஒரு minus இருக்கு, இங்க ஒரு minus இருக்கு. So minus into minus, so plus 4 divided by 2. So அப்போ minus 1 plus or minus root 5 divided by 2. ஓகே, ஸோ இப்போ நமக்கு இந்த இடத்துல ரெண்டு ரூட்ஸ் கிடைக்குதுப்பா. ஸோ ரூட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று minus 1 plus root 5 divided by 2, அடுத்து minus 1 minus root 5 divided by 2. ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல நமக்கு ரூட்ஸ் ஆர் டூ டிஃப்ரெண்ட் ரூட்ஸ். ஸோ டூ டிஃப்ரெண்ட் ரூட்ஸ் அப்படின்னா, ஸோ டிஸ்டிங்க்ட், அதான் டிஃப்ரெண்ட். டிஸ்டிங்க்ட் அப்படின்னா ரெண்டு டிஃப்ரெண்ட் ரூட் கிடைக்குது, ஒன்று பிளஸ் 1 கிடைக்குது, ஒன்று minus 1 கிடைக்குது. ஸோ டூ டிஃப்ரெண்ட் ரூட்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே irrational. ஸோ ரெண்டுமே irrational. ஸோ அப்போ நமக்கு ஆன்சர் என்ன வருது, டிஸ்டிங்க்ட் அண்ட் irrational. ஸோ டிஸ்டிங்க்ட் அண்ட் irrational அப்படின்னா என்ன வரும், ஸோ 11th கொஸ்டினுக்கு ஸோ ஆப்ஷன் ஏ தான் உங்களுக்கு ஆன்சர். புரியுதுங்களா? ஓகே, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லா என்சிஆர்டி சொல்யூஷன்ஸும் சிபிஎஸ்சியோட எல்லா என்சிஆர் சொல்யூஷன்ஸ் கிளாஸ் 10 என்னோட சேனல்லே கம்யூனிட்டி டேப்ல போனீங்கன்னா இல்லை பிளேலிஸ்ட்ல போனீங்கனாலும், ஸோ சாப்டர் வைஸ் எல்லாத்துக்கும் உங்களுக்கு லிங்க் கொடுத்துருப்பேன். கம்யூனிட்டியில போனீங்கன்னா எல்லா சாப்டருக்கும் தனித்தனியாக லிங்க் கொடுத்துருப்பேன். ஸோ அதுக்குள்ள போனீங்கன்னாவே என்சிஆர்டி சொல்யூஷன்ஸ், ப்ரீவியஸ் இயர் போர்டு எக்ஸாம் கொஸ்டின்ஸ், 1 மார்க்ஸ், கேஸ் ஸ்டடி, டோட்டலா எல்லா சாப்டருக்கும் உங்களுக்கு போர்டு எக்ஸாமுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே கொடுத்துருப்பேன். கேஸ் வேற ஏதாவது டவுட்ஸ் இல்லை வேற ஏதாவது வேணும் அப்படின்னாலும் அதில் கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் 12th கொஸ்டின் பாருங்க. So if theta is equal to 30 degree, then the value of 3 tan theta கேட்டிருக்காங்க. So theta ஓட value 13 கொடுத்துட்டாங்க. So theta is equal to 30 degree, then the value of 3 tan theta. Okay, so அப்ப equal to 3 into tan. So thetaன்றது உங்களுக்கு என்னது, so 30 degree. Okay, so அப்ப 3 into tan 30 degree. So tan 30 degree ஓட value 1 by root 3. Okay, so அப்ப answer, ஸோ அது மல்டிப்ளை பண்ணா 3 டிவைடட் பை ரூட் 3. ஆக்சுவலாக நீங்கள் கேன்சல் பண்ணி ரூட் 3 போடலாம், பட் ஆப்ஷன் உங்களுக்கு டேரெக்டாக இதே கொடுத்துட்டாங்க. இப்போ 12th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 3 by root 3 கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ ஆன்சர் என்னது உங்களுக்கு ஆப்ஷன் சி தான் ஆன்சர். இது நீங்கள் கேன்சல் பண்ண தேவையில்ல, இந்த ஆப்ஷனே உங்களுக்கு டேரெக்டாக கொடுத்துட்டாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் அடுத்து 13th கொஸ்டின் பாருங்க. ஸோ 13th என்ன கொடுத்துருக்காங்க, த வால்யூம் ஆஃப் ஏ சாலிட் ஹெமிஸ்பியர் இஸ் 396 by 7 centimeter cube. The total surface area of a solid hemisphere in square centimeters கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ வால்யூம் கொடுத்துட்டாங்க, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா சாலிட் ஹெமிஸ்பியர் கேட்கறாங்க. ஓகே, ஸோ 13th கொஸ்டின், the volume of hemisphere equal to 396 divided by 7. ஓகே, ஸோ இப்போ கேட்கறது வந்து டிஎஸ்சி ஆஃப் ஹெமிஸ்பியர், டிஎஸ்சி ஆஃப் ஹெமிஸ்பியர். ஓகே, ஸோ இப்போ ஆக்சுவலா நமக்கு வால்யூம் ஆஃப் ஹெமிஸ்பியரோட ஃபார்முலா உங்களுக்கு என்னது, 2/3 πr cube இல்லாட்டி 2 πr cube by 3. ஸோ இப்போ இதோட வேல்யூ தான் உங்களுக்கு 396 divided by 7 கொடுத்துட்டாங்க. இப்போ அடுத்து என்ன கேட்கறாங்க, டிஎஸ்சி ஆஃப் ஹெமிஸ்பியர். டிஎஸ்சி ஆஃப் ஹெமிஸ்பியர்னா 3 πr square. இதுதான் டிஎஸ்சி ஆஃப் ஹெமிஸ்பியர், இதோட வேல்யூ கேட்கறாங்க. ஓகே, இப்போ முதல்ல இந்த அன்னோன் வேல்யூ தனியா இருக்கட்டும், இதை வச்சு தான் நம்ம சிம்ப்ளை பண்ண போறோம். ஸோ இப்போ சிம்ப்ளை பண்ணா என்ன வரும்னு பாருங்க. ஸோ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 7 into 2 14 into பையோட வேல்யூ 22 by 7 into r cube. ஓகே, ஸோ இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணியாச்சு. ஈக்குவல் டு, இப்போ இது ரெண்டையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணும். ஸோ 396 into 3. ஓகே, ஸோ 1 7s are 7, 2 7s are 14. அப்போ 22 r cube is equal to 396 into 3. So 8, so 8 11. Okay, so r cube is equal to 1188 divided by 22. Sorry, ஒரு 2 இருக்கு, 22 into 2. அப்ப 2 into 22 வரும். அப்ப 2 into 22னா இங்க denominator 2. So அப்ப r cube is equal to 1128 divided by 22 into 2 44. Okay, so அதை டிவைட் பண்ணீங்கன்னா என்ன வரும் பாருங்க. So 44, so 44 into 2 88.
20, okay, 7. So r cube ஓட வேல்யூ 27. அப்ப r cube ஓட வேல்யூ 27 r is equal to என்னது cube root of 27. So r equal to உங்களுக்கு 3. ஓகே, so இப்போ இந்த r ஓட வேல்யூ எடுத்து இங்க சப்ஸ்டிட் பண்ணுங்க. So 3 into 22/7 into r. So r ஓட வேல்யூ உங்களுக்கு என்னது 3 ஸ்கொயர். So 3 into 3. So இப்போ இதை சிம்பிளை பண்ணுங்க. So 3 into 22 66. 3 into 3 9. So divided by 7. So 66 into 9, 6 9s are 54. So 54 plus 5, 594 divided by 7. So அப்போ உங்களுக்கு என்ன வரும்னு பாருங்க, 32 கொஸ்டின் 594 divided by 7. இப்போ ஆப்ஷன் உங்களுக்கு எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்க, 94ன்றது 49 மாத்தி கொடுத்துருக்காங்க, 396 அந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ கரெக்டாக பிக் பண்ணுங்க ஆப்ஷன் எடுக்கும்போது. ஸோ 594 divided by 7. ஸோ ஆப்ஷன் பி தான் உங்களுக்கு ஆன்சர். ஓகே, ஸோ ஆப்ஷன் பி 594 ஸோ டிவைடட் பை 7. ஸோ இதுதான் உங்களுக்கு ஆன்சர். புரியுதுங்களாப்பா? ஸோ நெக்ஸ்ட் 14th கொஸ்டின் பாருங்க. ஸோ 14 என்ன கொடுத்துருக்காங்க, இன் ஏ பேக் கண்டெய்ன்ஸ் 24 balls. அதுல வந்து 4 வந்து ப்ளூ பால் இருக்கு, 11 வந்து கிரீன் பால் இருக்கு, மீதி எல்லாமே உங்களுக்கு என்னது ஒயிட் பால் இருக்குன்னு சொல்றாங்க. அப்போ முதல்ல டோட்டல் பால்ஸ்ல இருந்து சப்ட்ராக்ட் பண்ணுங்க. ஸோ அப்பதான் ஆன்சர் ஃபைண்ட் பண்ணுவோம். ஓகே, ஸோ மொத்தம் உங்களுக்கு டோட்டல் பால்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, 24 balls கொடுத்துருக்காங்க. ஸோ 14th கொஸ்டின், மொத்தம் டோட்டல் பால்ஸ் 24. ஓகே, ஸோ இப்போ அதில் உங்களுக்கு ப்ளூ வந்து 4, அடுத்து கிரீன் வந்து 11, நமக்கு ரெஸ்ட் ஆர் ஒயிட்னு சொல்றாங்க. அப்போ ப்ளூவும் கிரீனும் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வந்துடும், 11 plus 4 equal to 15. ஓகே, ஸோ டோட்டல் பால் எவ்வளோ 24. இப்போ ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா ஒயிட் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ 24 minus 15 9. ஸோ ஈக்குவல் டு, ஸோ அப்போ ஒயிட் பால் என்னது உங்களுக்கு 9 balls வருது. இப்போ கொஸ்டின்ல உங்களுக்கு என்ன கேட்டிருக்காங்க, the probability of drawing ball is white in color. So white in color னா உங்களுக்கு எத்தனை பால் வருது, மொத்தம் 9. White is equal to, so 9 divided by, so total ball எவ்வளோ 24. ஓகே, ஸோ இப்போ இதை கேன்சல் பண்ணுங்க 3 டேபிள்ல. ஸோ 3 3s are 9, 8 3s are 24. ஸோ அப்போ ஆன்சர் உங்களுக்கு என்னது 3/8. ஸோ 3/8னா ஆப்ஷன் என்ன வரும் பாருங்க, ஆப்ஷன் பி. ஸோ ஆப்ஷன் பி வந்து ஸோ 3/8. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் 15th கொஸ்டின். ஸோ 15th என்ன கொடுத்துருக்காங்க, the point on the x-axis nearest to the point -4, -5 is அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ x-axisக்கு நியரஸ்ட் பாயிண்ட் என்ன வரும் அப்படின்றது பாருங்க. ஸோ ஜஸ்ட் ஒரு கிராஃப் நீங்க ரஃபா போட்டீங்கன்னாவே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ the point on the x-axis, ஸோ nearest to the point -4, 5. ஓகே, ஸோ -4ன்றது எங்க வரும் உங்களுக்கு, ஸோ அப்ராக்சிமேட்டா இப்போ இங்க வரும்னு வச்சுக்கோங்க. அடுத்து 5ன்றது எங்க வரும், ஸோ ஓகே, ஸோ -4, 5. ஸோ -4, 5 -5 ஒரு நிமிஷம், -4, -5. அப்போ -5 இங்க தான் வரும். ஸோ -4, -5ன்றது அப்ராக்சிமேட்டா இங்க இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ கொஸ்டின்ல கேட்கறது, the point on the x-axis nearest to the point. ஸோ பாயிண்ட் ஆன் x-axis அப்படின்றாங்க. ஸோ x-axisல நியரஸ்ட் டு த பாயிண்ட், x-axisல எது நியரஸ்ட் பாயிண்ட் இருக்கு, ஸோ இந்த பாயிண்ட், ஏன்னா இங்க தான் உங்களுக்கு பாயிண்ட் இருக்கு. இந்த இடத்துல x-axisல நியரஸ்ட் பாயிண்ட் என்ன இருக்கு, இதுதான் நியரஸ்ட் பாயிண்ட். அப்ப நியரஸ்ட் பாயிண்ட் என்னது, -4, 0. ஸோ இதான் x-axisல நியரஸ்ட். ஸோ அப்போ 15th கொஸ்டின், ஸோ நியரஸ்ட் பாயிண்ட்னா ஆப்ஷன் பி -4, 0. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் 16th கொஸ்டின். ஸோ 16th என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, which of the following gives the middlemost observation of the data. ஸோ எனக்கு கொடுத்துருக்கிற டேட்டால எது மிடில் டேட்டா அப்படின்னு, ஒரு டேட்டால நீங்க கண்டுபிடிக்கணும் மிடில் டேட்டா, மிடில் அப்படின்னு ஒரு வேர்டு வந்தாவே கண்டிப்பா உங்களுக்கு என்னதான் மீடியன். ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். ஸோ மிடில் மோஸ்ட் டேட்டா மிடில்ல கண்டுபிடிக்கணும்னாவே மீடியன் தான். ஏன்னா மீன் அப்படின்னா எல்லாத்துக்கும் ஆட் பண்ணி ஆவரேஜ். மோட் அப்படின்னா எது வந்து உங்களுக்கு அதிகமாட்டி ரிப்பீட் ஆகுதோ அது மோடு. ரேஞ்ச்ன்றது ஹையஸ்ட் வேல்யூ மைனஸ் லோயஸ்ட் வேல்யூ. ஸோ அப்போ மிடில் மோஸ்ட் வேல்யூ கண்டுபிடிக்கிறது நமக்கு ஆன்சர் என்னது, மீடியன் தான். ஆப்ஷன் ஏ மீடியன் தான் ஆன்சர். சரிங்களா? அடுத்து 17th கொஸ்டின் பாருங்க. ஸோ a point on the x-axis which divides a line segment, the points a 2, -3 and b 5, 6 in the ratio 1:2 இருக்காது. ஓகே, a point on the x-axis அப்படின்னு சொல்றாங்க. அப்ப x-axis அப்படின்னு ஒரு வேர்டு வந்தாவே உங்களுக்கு என்னது, y ஓட பாயிண்ட் 0ன்னு அர்த்தம்.
எக்ஸ் ஆக்சிஸ் டிவைட்ஸ் அ லைன் செக்மெண்ட் 2 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஒன்னு 2, -3 ஒன்னு, அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க 5, 6 ஒன்னு கொடுத்துருக்காங்க. லிசன் பண்ணுங்க. 17th கொஸ்டின். A point on x axis. So point என்னென்ன கொடுத்துருக்காங்க A 2, -3, அடுத்து B 5, 6, ரேஷியோ வந்து 1:2. ஓகே, ஸோ அப்போ இது வந்து உங்களுக்கு x1 y1, ஸோ இது வந்து x2 y2, அடுத்து இது என்னது m:n. ஓகே, ஸோ இப்போ நம்ம x y கண்டுபிடிக்கிறோம். பட் எக்ஸ் ஆக்சிஸ்னு கொஸ்டின்ல கிளியரா கொடுத்துருக்காங்க. அப்போ எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னாவே உங்களுக்கு என்னது ஒய்யோட வேல்யூ 0. ஓகே, ஸோ இப்போ இதுல ஃபார்முலா உங்களுக்கு என்னது mx2 + nx1 divided by m plus n. இது x-க்கு. செகண்ட் y-க்கு my2 + ny1 divided by m plus n. இது y-க்கு. ஓகே, ஸோ அப்போ நமக்கு என்ன வரும்னு பாருங்க. இதில் சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா mx2, ஸோ mன்றது 1 into x2 5 plus n, ஸோ 2 into x1 2, ஸோ divided by m plus n. ஸோ m plus n னா 1 plus 2. அதே மாதிரி my2, ஸோ my2 னா சேம் 1 into y2 6 plus ny1, ஸோ nன்றது 2, ஸோ அடுத்து y1ன்றது -3 divided by m plus n, ஸோ 1 plus 2. ஓகே, ஸோ அப்போ ஆன்சர் என்ன வரும்னு பாருங்க. ஸோ நமக்கு ஒய்யோட பாயிண்ட் 0ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இது எக்ஸ், இது ஒய். ஓகே, ஸோ அப்போ ஒய்யோட பாயிண்ட் என்னது, இந்த பாயிண்ட் நமக்கு டோட்டலா என்னது 0. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணாலும் உங்களுக்கு 0 தான் வரும். ஸோ இப்போ ஏன்னா எக்ஸ் ஆக்சிஸ்னு கொடுத்துட்டாங்க, சப்ஸ்டியூட் பண்ணாலும் என்னதான் வரும் 6 - 6 0 தான் வரும். இப்போ இந்த பாயிண்ட் தான் நம்ம கண்டுபிடிக்கும். ஸோ இந்த பாயிண்ட் என்ன வரும் 1 5s are 5, 1 × 5 5, 2 × 2 4 divided by 3. ஸோ 5 + 4 9, ஸோ 9 divided by 3. ஸோ அப்போ எனக்கு எக்ஸோட பாயிண்ட் 3ன்னு கிடைக்குது, ஒய்யோட பாயிண்ட் என்ன கிடைக்குது 0 கிடைக்குது. ஸோ அப்போ ஆன்சர் எனக்கு என்ன வரும் 3, 0 வரும். ஸோ அப்போ எந்த ஆன்சர் பாருங்க. ஸோ ஆப்ஷன் சி தான் உங்களுக்கு ஆன்சர். ஸோ 3, 0. புரியுதுங்களாப்பா? நெக்ஸ்ட் 18th கொஸ்டின். ஸோ 18th கொஸ்டின் என்ன சொல்றாங்க, a card is drawn from a well shuffled deck of playing cards. The probability of getting red face card அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ லிசன் பண்ணுங்க. மொத்த கார்ட்ஸ் எப்படின்றது முதல்ல அந்த கான்செப்ட் உங்களுக்கு தெரியும் இது போடுறதுக்கு. ஸோ மொத்தம் நமக்கு டோட்டல் கார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 52. ஓகே, ஸோ அதில் பிளாக் கார்டு, ரெட் கார்டு. ஸோ இதில் 26 இருக்கும், ஸோ இதில் 26 இருக்கும். ஓகே, ஸோ இப்போ பிளாக்ல நமக்கு எப்படி இருக்கும் ஸ்பேட் அண்ட் கிளப் வரும். ஓகே, ரெட்ல என்னென்ன வரும் ஹார்டின் அண்ட் டைமண்ட் வரும். ஓகே, ஸோ இது ஸ்பேடு, ஸோ இது கிளப்ஸ். இதுல எல்லாத்துலயுமே உங்களுக்கு 13 இருக்கும். ஓகே, ஸோ இதுல நம்பர் கார்டு தனியாகவும் ஃபேஸ் கார்டு தனியாகவும் இருக்கும். ஸோ நம்பர் கார்டு ஒன்று, ஃபேஸ் கார்ட்ஸ். ஓகே, ஸோ ஃபேஸ் கார்ட்ஸ்ன்றது ஜாக்கு, கிங்கு, குவீன். ஓகே, ஸோ ரிமைனிங் கார்ட்ஸ் எல்லாமே நம்பர் கார்ட்ஸ்ல வரும். ஸோ 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. இது இல்லாம உங்களுக்கு ஒரு ஆஸ் கார்டு. அப்ப இந்த 3 கார்டு தான் உங்களுக்கு ஃபேஸ் கார்டுன்னு சொல்லுவோம். அந்த கார்ட்ஸ்லயே நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா இது 3த்துக்கும் உங்களுக்கு எப்படி இருக்கும் ஃபேஸ் இருக்கும். அது மாதிரி பிக்சர் ஃபேஸ் இருந்ததுன்னா அதான் ஃபேஸ் கார்டு. இப்ப இதே கார்ட்ஸ் தான் ஸ்பேட்லயும் இருக்கும், கிளப்லயும் இருக்கும், ஹார்டின்லயும் இருக்கும், டைமண்ட்லயும். பட் இது ரெண்டும் உங்களுக்கு ரெட் கார்டு, இது ரெண்டும் உங்களுக்கு பிளாக் கார்டு. ஓகே, ஸோ இப்ப கொஸ்டின் பாருங்க. ஸோ என்ன கேட்கறாங்க, ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் ரெட் ஃபேஸ் கார்டு. ஓகே, ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் ரெட் ஃபேஸ் கார்டு. ஓகே, அப்போ முதல்ல நமக்கு டோட்டல் கார்ட்ஸ் எவ்வளோ 52. இப்போ ரெட் ஃபேஸ் கார்டு, இதுதான் ரெட் கார்டு. அதுல ரெட்ல வந்து ஃபேஸ் கார்டு எத்தனை வரும்? இப்போ ஹார்டின்ல பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி 3 ஜாக்கு, கிங்கு, குவீன் இருக்கும். அதே டைமண்ட்லயும் 3 ஜாக்கு, கிங் இருக்கும். அப்போ டோட்டலா 3 + 3 உங்களுக்கு என்னது 6 கார்ட்ஸ். ஸோ 6 divided by 52. ஸோ இப்போ இதை கேன்சல் பண்ணீங்கன்னா 2 டேபிள்ல, ஸோ 3, ஸோ 26. ஸோ அப்போ ஆன்சர் வந்து 3/26. ஸோ அப்போ 3/26னா உங்களுக்கு ஆப்ஷன் என்ன வரும் பாருங்க. ஸோ 3/26னா ஆப்ஷன் டி. ஸோ ஆப்ஷன் டி தான் உங்களுக்கு ஆன்சர். புரியுதுங்களாப்பா? ஸ்டூடெண்ட்ஸ் எல்லா என்சிஆர்டி சொல்யூஷன்ஸ் இப்போ 2025 போர்டு எக்ஸாம் பர்டிகுலரா அவங்களுக்காக ப்ரீவியஸ் இயர் போர்டு எக்ஸாம் கொஸ்டின் லாஸ்ட் 5 இயர்ஸும், அதே மாதிரி இந்த அகடமிக் சிலபஸ் 2025 சிலபஸ்க்காக ஒவ்வொரு யூனிட்டாவும் தனித்தனியா ரிவிஷன் பண்ணிட்டு இருக்கேன். அதை தாண்டி பழசு உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு சொல்யூஷன்ஸ் என்சிஆர்டி சொல்யூஷன்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இப்போ 2025 ஸ்டூடெண்ட்ஸுக்கு
கம்யூனிட்டிலயோ இல்லை பிளேலிஸ்ட்லயோ போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால திருப்பி அடிக்கடிக்கு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அது நீங்க எப்போ டவுட்ஸ் இருந்தாலும் அதை எடுத்து பார்த்துட்டீங்க அப்படின்னாலும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா கிளியரா சொல்லுவேன். இன்கேஸ் வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் 19th கொஸ்டின் பாருங்க. அசர்ஷன் ரீசனிங். ஓகே, ஸோ என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. 19th கொஸ்டின். ஏ அசர்ஷன் வந்து HCF ஆஃப் எனி டூ கன்சிக்யூட்டிவ் ஈவன் நேச்சுரல் நம்பர்ஸ் இஸ் ஆல்வேஸ் 2 கொடுத்துருக்காங்க. அடுத்து ரீசன் என்ன கொடுத்துருக்காங்க, ஈவன் நேச்சுரல் நம்பர்ஸ் ஆல்வேஸ் டிவிசிபிள் பை 2. ஓகே, இதுல பாத்தீங்கன்னா ரெண்டுமே உங்களுக்கு ட்ரூ தான் வரும். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, HCF ஆஃப் எனி டூ கன்சிக்யூட்டிவ் ஈவன் நேச்சுரல் நம்பர். ஸோ இப்போ 19th கொஸ்டின் எடுத்தீங்கன்னா HCF ஆஃப் எனி டூ ஈவன் கன்சிக்யூட்டிவ் நேச்சுரல் நம்பர் ஒரு அசர்ஷன். ஸோ எந்த கன்சிக்யூட்டிவ் நேச்சுரல் நம்பர், இப்போ 14,16 சரி, 16,18 சரி, 18,20 சரி, எந்த நம்பர் கன்சிக்யூட்டிவ் ஈவன் நேச்சுரல் நம்பர் எடுத்தீங்கனாலும் இதுக்கு நீங்க HCF எடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்னதான் கிடைக்கும், 2 தான் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அப்ப 18க்கும் 20க்கும் எடுக்கிறேன். இப்போ 18க்கு வந்து ஸோ 2, ஸோ 9, ஸோ 3, ஸோ 3, 1. அடுத்து 20க்கு எடுத்தனா ஸோ 2, 10, அகெயின் 2, 5, ஸோ 5, 1. அப்போ 18க்கு என்னது 2 into 3 into 3. ஸோ 20க்கு 2 into 2 into 5. ஸோ அப்போ காமன் நம்பர் என்னது உங்களுக்கு 2. அப்போ இது என்னது HCF. ஸோ HCF ஆஃப் கன்சிக்யூட்டிவ் ஈவன் நேச்சுரல் நம்பர் இஸ் ஸோ HCF equal to 2. சரிங்களா? இது அசர்ஷன். அப்போ இது வந்து என்னது உங்களுக்கு ஸோ ட்ரூ, அசர்ஷன் ட்ரூ. அடுத்து இப்போ ரீசன் வந்தீங்க அப்படின்னா ஈவன் நேச்சுரல் நம்பர்ஸ் ஆல்வேஸ் டிவிசிபிள் பை 2. ஸோ இது நமக்கு தெரிஞ்சதுதான். ஸோ எந்த நேச்சுரல் நம்பர் ஈவன் நேச்சுரல் நம்பர் எடுத்தீங்கன்னாலும் உங்களுக்கு கண்டிப்பா இதில் டிவைட் ஆகும், 2ஆல டிவைட் ஆகும். ஸோ 2, 4, 6, 8, 10, 12 எந்த நம்பர் எடுத்தாலும் உங்களுக்கு என்னதான் ஆகும், ஸோ 2ஆல டிவைட் ஆகும். ஸோ அப்போ ரீசனும் உங்களுக்கு 2 தான். ஸோ அப்போ அசர்ஷனும் ட்ரூ தான், ரீசனும் ட்ரூ தான். பட் இந்த ரீசன் வந்து இந்த அசர்ஷனுக்கு கரெக்டான ரீசன் கிடையாது. இது ஒரு தனி ஆன்சர், இது ஒரு தனி ஆன்சர். இந்த ரீசனுக்கும் இந்த அசர்ஷனுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. பட் ரெண்டும் ட்ரூ தான். அப்ப என்ன வரும், both assertion and reason are true, but reason is not correct explanation of assertion. இதோட எக்ஸ்பிளனேஷன் இது கிடையாது. ஓகே, பட் ரெண்டுமே உங்களுக்கு ட்ரூ தான். அப்ப 19th கொஸ்டினுக்கு என்னது, ஆப்ஷன் பி தான் உங்களுக்கு ஆன்சர். புரியுதுங்களா? அப்ப ஸோ நெக்ஸ்ட் 20th கொஸ்டின், லாஸ்ட் கொஸ்டின் பாருங்க. என்ன கொடுத்துருக்காங்க, ஃபர்ஸ்ட் அசர்ஷன் பாருங்க. If the radius of a sector is reduced to its half and angle is doubled, then the perimeter of sector remains same அப்படின்னு சொல்றாங்க. ரேடியஸ் ஆஃப் செக்டர் பாதியா கம்மி பண்ணும் போதும், ஆங்கிள் வந்து டபுளா பண்ணும் போதும், பெரிமீட்டர் ஆஃப் செக்டர் ஃபார்ம்ல எனக்கு என்ன இருக்குமோ சேம், இது மாதிரி கண்டிஷன் பண்ணும் போது எனக்கு சேமா தான் இருக்கும் சொல்றாங்க. அப்ப முதல்ல நம்ம என்ன எழுதணும், முதல்ல பெரிமீட்டர் ஆஃப் ஃபார்ம்ல என்னன்னு நமக்கு தெரியும், செக்டர். ஸோ செக்டருக்கு பெரிமீட்டர் ஃபார்ம்ல என்ன தெரியும். ஸோ அப்போ பெரிமீட்டர் ஆஃப் செக்டர் ஈக்குவல் டு ஸோ தீட்டா பை 360 into 2 pi r, அடுத்து பிளஸ் 2r வரும். ஓகே, ஸோ இதை கேன்சல் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. சம்டைம்ஸ் 2, 116 கேன்சல் பண்ணா 118 வரும். ஸோ அப்போ தீட்டா பை 180 into pi r பிளஸ் 2r, இதுதான் உங்களுக்கு பெரிமீட்டர் ஆஃப் செக்டர். இப்போ இந்த பெரிமீட்டர் ஆஃப் செக்டர்ல ஒரு கண்டிஷன் அவங்க கொடுத்துருக்காங்க. என்ன கண்டிஷன் கொடுத்துட்டாங்க உங்களுக்கு, ரேடியஸ் ஆஃப் எ செக்டர் இஸ் ரெடியூஸ்டு டு இட்ஸ் ஆஃப். ஸோ ரேடியஸ் வந்து பாதியா குறையுதுன்றாங்க. அடுத்து வந்து என்ன சொல்றாங்க, தீட்டா வந்து டபுள் ஆகுது, ஆங்கிள் டபுள் ஆகுதுன்றாங்க. ஸோ இப்படி இருக்கிற கண்டிஷன் இப்போ எப்படி மாறுதுன்றாங்க, தீட்டா டபுள் ஆகுது டிவைடட் பை, ஸோ அடுத்து உங்களுக்கு என்ன இருக்கு, ஸோ இங்க 180 தான் வரும், தீட்டா டபுள் ஆகுது. அடுத்து பை, ரேடியஸ் வந்து என்ன ஆகுது உங்களுக்கு, ரேடியஸ் வந்து செக்டார் இஸ் ஆஃப். ஸோ ரேடியஸ் வந்து பாதியா குறையும். ஸோ இன்டூ ஆர் பை 2 பிளஸ் 2 இன்டூ அகெயின் ரேடியஸ் என்னது உங்களுக்கு பாதியா குறையும். அப்ப இந்த இடத்துல உங்களுக்கு ஆன்சர் வருது மாறும் கண்டிப்பா. இப்ப இந்த இடத்துல தீட்டாக்கு பதில் 2 தீட்டா போடும்போது ஸோ இது 90 மாறும், இங்க 2 2 குறையும். ஸோ அப்ப என்ன வரும், ஸோ தீட்டா பை 90 இன்டூ பை ஆர் டிவைடட் பை 2 பிளஸ் 2. ஓகே, ஸோ அப்ப 2 வராது, இந்த இடத்துல 2 கேன்சல் ஆயிடுச்சு. அப்ப என்ன மட்டும் தான் வரும், ஆர் மட்டும் தான். ஸோ அப்ப என்ன வருது உங்களுக்கு ஆன்சர், ஸோ தீட்டா பை ஆர் டிவைடட் பை 180. பட் இந்த இடத்துல உங்களுக்கு என்ன வருது பாருங்க, ரேடியஸ் வந்து ஆர் பை 2 கேன்சல், அப்ப ஆர் மட்டும் தான் வருது. இதுவும் இதுவும் சேம்ன்றாங்க கொஸ்டின். இப்ப இங்க பாத்தீங்கன்னா தீட்டா பை ஆர் வருது, பை 180 வருது, இது கரெக்ட். பட் இங்க 2r வருது, இங்க எனக்கு என்ன, ரேடியஸ் பாதியா குறையும் போது ஆர் தான் வருது. அப்ப இது ரெண்டும் எனக்கு என்ன கிடையாது, முதல்ல ஈக்குவல் கிடையாது. இந்த பெரிமீட்டர் ஆஃப் செக்டரும்
இவங்க கொடுத்துருக்கிற கண்டிஷனும் ஈக்குவல் கிடையாது. அதான் ஃபர்ஸ்ட். செகண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, the length of arc subtending an angle theta at the center of a circle is pi r theta by 180. இதுதான் ஃபார்முலா. இது லென்த் ஆஃப் ஆர்க்கோட ஃபார்முலா. ஸோ லென்த் ஆஃப் ஆர்க்கோட ஃபார்முலா உங்களுக்கு என்னது, பை ஆர் தீட்டா பை 180. ஸோ இதுதான் ஃபார்முலா. ஸோ இது கரெக்ட். அப்போ உங்களுக்கு என்னது ஆன்சர் வரும். ஸோ ரீசன் வந்து உங்களுக்கு ஃபால்ஸ். ஸோ ரீசன் ஃபால்ஸ், பட் அசர்ஷன் ரீசன் வந்து ட்ரூ, பட் என்னது உங்களுக்கு அசர்ஷன் ஃபால்ஸ். அப்போ ரீசன் வந்து ட்ரூ, அசர்ஷன் ஃபால்ஸ் அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும், ஆப்ஷன் டி தான். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த அசர்ஷன் எனக்கு ரெண்டும் ஈக்குவலா வரல, பட் செகண்ட் பார்த்த ரீசன் வந்து ஃபார்முலா தான், இது ட்ரூ. அப்ப ரீசன் ட்ரூ, அசர்ஷன் ஃபால்ஸ். ஸோ அப்ப என்னது 20th கொஸ்டினுக்கு ஆப்ஷன் டி தான் உங்களுக்கு ஆன்சர். புரியுதுங்களாப்பா? ஓகே. ஸோ இந்த எம்சிக்யூஸ் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதே நீங்க எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்க. ஸோ அடுத்தடுத்த வீடியோஸ்ல ஷார்ட் ஆன்சர், வெரி ஷார்ட் ஆன்சர், லாங் ஆன்சர் எல்லாமே அப்கமிங் வீடியோல பார்க்கலாம். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.